வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, சத்து மாவு முறுக்கு. ஆல்ரெடி நம்ம சேனலில் சத்து மாவு வச்சு நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே தரேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ சத்து மாவு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சத்து மாவு முறுக்கு செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு 1 கப்பு சத்து மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான உப்பு. இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவு நெய். இதுக்கு வெண்ணெய் போட்டு பிசைஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். நெய்யும் அதே அளவு தான் இருக்கும், ஆனால் என்கிட்ட வெண்ணெய் இல்லை, அதனால் இப்போ நான் நெய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். எல்லா மாவுலேயும் இந்த நெய் ஒன்றா சேரணும். இப்போ எல்லா மாவுலேயும் நல்லா படுற மாதிரி கலந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இது கரெக்டான பதம். நம்ம முறுக்கை சேர்த்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த அச்சு எடுத்துருக்கேங்க. இதில் இந்த மாவு போட்டுக்கலாம். இப்போ கரண்டியில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க, இதில் புழிஞ்சிக்கலாம். இப்போ இதை நம்ம எண்ணெய் கடாயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் கடாயில் போட்டலாங்க. இப்போ ஒரு பக்கம் செவுக்கட்டும், அப்புறமா திருப்பிக்கலாம். இப்போ நான் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. இப்போ திருப்பிக்கலாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்துடுச்சுங்க. இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்குகளையும் சுட்டு எடுத்துடலாம். சத்து மாவு முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது அரிசி மாவு முறுக்கை விட ரொம்ப சாஃப்டியாக கிறிஸ்பியாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.